கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைச்சில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்டனி பிரான்சி, ஐநாவின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பிரதிநிதி நளின் முனசிங்க, உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கடல் தொழில்சார் நிபுணர் பாலித கித்ஸ்ரி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இலங்கையின் கடல் தொழில் துறைக்கும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஐநா மற்றும் அதன் துணை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவைப்படும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உதவிகள் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைத்தார். இலங்கையில் கடல் தொழிலாளர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு தமது அமைச்சால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றியும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கடல் தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முன்னெடுக்கப்படவுள்ள வேலை திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்த அமைச்சர், ஐநாவின் ஒத்துழைப்புகளால் வழங்கப்படக்கூடியதாக இருந்ததால் அனைத்தையும் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார். அதேபோல் அண்மையில் தாம் யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் அமைச்சரிடம் குறிப்பிட்ட ஐநா பிரதிநிதிகள், இதன்போது கடல் தொழிலாளர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணை மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.